செய்தியை பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என இபிஎஸ் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற ஒரு மடலை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து இந்த புயல் பாதிப்புகள் குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைத்து அதிகாரிகளையும் நான் ஏற்கனவே அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து துணை முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வெள்ள பாதிப்புகளுக்காக ஏற்கனவே அந்த பணிகள் எல்லாம் தொடங்கிவிட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பருவமழை காலத்திலும் அரசியல் களத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்றுதான் செயல்படுகிறாரே தவிர ஆக்கப்பூர்வமாகவோ மக்களுக்கு உறுதுணையாக உண்மையாகவோ எதையும் செய்யும் எண்ணமில்லாமல் இருக்கிறார் என்றும் நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு மூட்டைகள் தான் என்பதை திராவிட மாடல் அரசின் தொடர் செயல்பாடுகள் நிரூபித்துவிட்டன என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டியது பெருங்கடமையும் பொறுப்பும் திமுகவுக்கு உள்ளது என்றும் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்தில் நடைமுறைப்படுத்த போவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற பீகார் மாநிலத்தில் ஏறக்குறைய 65 லட்சத்துக்கு அதிகமான மக்களின் வாக்குரிமை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் பறித்திருப்பதையும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கார். தொடர்ந்து உழைக்கும் மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டால் பாஜகவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெற்று விடலாம் என்ற கணக்கு போடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். எஸ்ஐஆர் முறையை கைவிட வேண்டும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் நேரடியாக வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். ஏற்கனவே ஓர்ணையில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலமாக 234 தொகுதியிலும் வீடு வீடாக சென்று தொடர்ந்து 2.5 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் திமுகவினர் உறுப்பினர்களாக சேர்த்திருப்பதும் அதே போல மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை எல்லாம் வைத்து இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றிருப்பதாகவும் அதற்கு திமுகவுடைய தொண்டர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவற்றை எப்படி மேற்கொள்ள வேண்டும், தலைமை முதல் கடைக்கோடியில் உள்ள தொண்டர் வரை அனைவரும் ஒருங்கிணைத்து செயல்படுவது எப்படி என்பது உள்ளிட்ட அனைத்தையும் விவாதிப்பதற்காக மாமல்லபுரத்தில் கிழக்கு நாளை மறுதினம் பயிற்சி கூட்டம் நடைபெற இருப்பதை அவர் தெரிவித்திருக்கார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இலக்குடன் இந்த களப்பணியாற்றுவதற்காக இந்த பயிற்சி கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் இந்த பயிற்சி கூட்டத்தில் பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள், டிஜிட்டல் ஏஜென்ட்கள் அனைவரும் வாக்குச்சாவடியில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் செயல்பாட்டில் கண்காணிப்பாக இருந்து கடமையாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.